அனைவருக்குமான என்னுடைய வேண்டுகோள், நடந்த சம்பவம் தொடர்பாக எல்லாருக்கும் தெரியும். ஒரு 17 வயது சிறுவர் ஒன்றால் போலீசாரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர் ஏதோ ஒரு குற்றச் செயலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. குற்றச் செயலாக இருந்திருந்தாலும் நீதியை நிலைநாட்டுறதுக்கும் சட்டத்தை நிலைநாட்டுறதுக்கும் போலீசாருக்கும் கடமை இருக்குது. அரசினுடைய மற்ற அங்கங்களுக்கும் நீதிமன்றத்துக்கும் மனித உரிமை கமிஷனுக்கும் பொறுப்பு இருக்குது. ஒருத்தர் பிழையான எந்த விதத்திலையும் ஒரு குற்றம் செய்திருந்தால் அவருக்கு எதிரான நடவடிக்கையை அவர்கள் எடுக்கலாம். அதுக்காக சுற்று கொலை செய்வது என்பது மிகவும் தவறு. மறுபடியும் ஞாபகப்படுத்த வேணும், நாங்கள் தமிழ் பேசுகிற மக்கள் இந்த நாட்டில் ஒரு வன்முறைதாரர்கள் என்ற மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கி இருக்குது. ஆனால் மறுபடியும் இந்த வன்முறை, இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இதெல்லாம் இலங்கையினுடைய ஒரு போலீசாரால் தான் இங்கு மக்கள் மேலும் திணிக்கப்படுவது என்றதை ஞாபகப்படுத்த வேணும். யுத்தம் முடிந்து 16 வருஷத்துல பொதுமக்களோ யாரோ ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் ஆயுதம் ஏந்தி ஒரு செயல்பாடு நடக்க இல்லை. இங்க போலீசாரும் இராணுவம் ரீதியாக இருக்கிற அரச கட்டமைப்புல இருக்கிறவர்கள் தான் இந்த வன்முறையை கட்டவிழ்த்திருக்கிறார்கள். இது மிகவும் தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாளைக்கு இது நடக்கலாம். இவர்களுக்கு நடந்து விட்டது இவர்களுடைய பொருளாதார நிலை அல்லது அவர்களுடைய சமூக நிலையை மட்டும் நாங்கள் கருதல கொண்டு அது நியாயப்படுத்தப்படுறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று மிகவும் மிகவும் தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது மிகவும் மிகவும் கொடூரமான ஒரு செயல், தண்டிக்கப்பட வேண்டிய செயல். அனைவரும் இதுக்கு எதிராக குரல் எழுப்ப வேணும். அனைவரும் இதுக்கு ஒன்று சேர்ந்து நிற்க வேணும். ஏனென்றால் தண்டனை, குற்றம் செய்தால் தண்டனை கொடுக்கலாம், ஆனால் கொலை செய்வது மிகவும் தவறானது. සිංහල වචන කීපයක් කියන්නම්. අවුරුදු 17 ළමයෙක්ව මෙතන ඝාතනය කරලා තිනවා ශ්‍රී ලංකා පොලිසිය. ඒ පොදුවේ කතාවක් තියෙනවා තමිල ජනතාව තමයි මේ ත්‍රස්තවාද කරන්න කියලා. නමුත් යුද්ධ ඉවර වෙලා අවුරුදු 16 දී කිසිම ජනයක් මේ වෙඩි තියන්නේ නැත්නම් ආයුධ පාවිච්චි කරන්න දෙයක් නැහැ. නමුත් මෙතන ඇවිල්ලා ආපහු දැන් මේ අවුරුදු කීපයෙන් ආපහු පොලිසියෙන් තමයි මේ ළමයාට වෙඩි තියලා තියෙන්නේ. ඒ ළමයා වැරදි කරොත් හැටියට දැන් චිත්‍රයක් අඳිනවා. පොලිසිය එයාව අත්අඩංගුවට අරගෙන නැහැ. ඒත් එක්ක මේ හියුමන් රයිට්ස් කමිෂන් එකේ මේකේ ඇක්ෂන් එකක් අරගෙන නැහැ. මේක ගැන අපි ගොඩක් දකුණේ ඉන්නේ අපේ සහෝදරයව අවධානම පත් කරනවා. මේකම දකුණෙත් වෙනවා වංචා කරනවා කියලා. ඒ නිසා වෙඩි තියන්න එක සම්පූර්ණයෙන්ම නතර කරන්න ඕනේ දෙයක්. මේ විදියට මේක අපි සම්පූර්ණයෙන්ම ඕගොල්ලෝගේ සහයෝගයත් ඉල්ලනවා. මේක ආණ්ඩුවටයි පොලිසියටයි මේක නතර කරන්න ඕනේ කියලායි මේගොල්ලොන්ට යුක්තිය ඉෂ්ට කරන්න ඕනේ කියලා ඉල්ලලා. ස්තුතියි. நான் இளங்கோவன், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர். 17 வயது சிறுவன் அநியாயமான முறையில் போலீஸ் அராஜகத்தால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வாகனம் ஓட்டி சென்ற பொழுது அவர் அதை நிறுத்தவில்லை என்ற ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவரை போலீசார் சுட்டுக்கொன்று இன்றைக்கு அந்த கொலையை பல்வேறு வகையில் போலீசாரும் ஏனைய தரப்பினரும் நியாயப்படுத்தி வருகிறார்கள். இது ஒரு போலீஸ் அராஜக செயல். இது போலீஸினுடைய ஒரு வன்முறை மிக்க முகத்தை எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை காட்டுகின்ற செயலாக இருக்கிறது. நாட்டில் சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்ட வேண்டிய போலீசாரே அதனை தங்களுக்கு அந்த அதிகாரத்தை தமக்கு சார்பாக பயன்படுத்தி ஒரு வறிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிறுவனை கொலை செய்திருக்கிறார்கள். இது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். இந்த நாட்டிலே பலர் பொருளாதார ரீதியான பின்னடைவுகள் காரணமாக வறுமை, வேலையின்மை, சாதிய ரீதியான ஒடுக்குமுறை, இப்படி நீண்ட கால செயல்முறைகள் போராட மக்கள் பொருளாதார ரீதியாக வடகிழக்கில் நலிவடைந்து இந்த சூழ்நிலையில தான் பலர் கல்வியை இடைநிறுத்தி அவர்கள் வேறு தொழில்களை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒருவர் 17 வயதில் அவர் வாகனம் ஓடினார் என்ற ஒரு கருத்தை மாத்திரம் வைத்து அவரை வாகனத்தை நிறுத்தி அவரை வேறு வழிகளிலே அதை பற்றிய விசாரணைகளை செய்யாமல் விடுத்து அதனை வன்முறையை பயன்படுத்தி சுட்டு கொள்வது என்பது மிகவும் ஒரு அநியாயமான செயல். அதனை ஏற்றுக்கொள்ளவே முடியாத செயல். இந்த செயல் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று மாத்திரமல்ல, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தாங்கள் நல்ல ஆட்சியினை கொண்டு வருகிறோம், நல்ல முறையிலே செயற்படுகிறோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இன்னும் இந்த கொலைக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை. இதை ஒரு பாராமுகமான ஒரு போக்கு தான் இதில் நாங்கள் இதை கண்டு கொண்டிருக்கிறோம். மக்களினுடைய கட்டமைப்பு சார் பிரச்சனைகளுக்கு, வறுமை, வேலையின்மை, இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் தீர்வுகளை கொடுத்து சிறுபான்மையான மக்கள் கௌரவமான முறையில் தங்களுடைய இடங்களில் வாழ்றதுக்கு வழிகளை செய்து கொடுக்காமல் விட்டு சட்டத்தினுடைய இரும்பு கரத்தை பயன்படுத்தி
மக்களை வந்து கொலை செய்வது என்பது ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். இன்று இது இந்த அருள் பயசுக்கு நடந்திருக்கிறது, நாளை இது யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆகவே இந்த போலீஸ் அராஜகத்தை நாங்கள் மிக மோசமாக கண்டிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதற்காக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும். இந்த பிரச்சனையை மனித உரிமை சார் தரப்புகள் யாவரும் கருத்தில் கொண்டு இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். தென்னிலங்கையிலும் இது தொடர்பாக ஒரு விதமான மௌனம் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதை பற்றி ஒருத்தரும் கதைக்கிறதை காணவில்லை. இதெல்லாம் கதைக்கப்பட்டு பேசப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. அப்போ இது தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பாக இருக்கிற அதே நேரம் நாங்களும் தொடர்ந்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் போலீசாரும் சிஐடியினரும் பல்வேறுபட்ட நெருக்குவாரங்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நெருக்குவாரங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை காணவில்லை, அதற்கு என்ன நடந்தது என்பது கண்டறியப்பட வேண்டும். ஆகவே நீதிக்காக எல்லோரும் இணைந்து இந்த 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 சிறுவன் இந்த குடும்பத்தினர் இதே போன்று பாதிக்கப்பட்ட ஏனைய எல்லோருக்காகவும் நாங்கள் குரல் கொடுப்பது மிகவும் அவசியம். ஓம் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே மனித உரிமை ஏற்பாட்டாளர்களால் நடத்தப்படுகின்ற இந்த போலீசாருக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பெருமளவான சமூக உணர்வாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டமானது உங்களுக்கு தெரியும், 2 வாரங்களுக்கு முன்பாக அல்லைப்புட்டி பகுதியிலே போலீசாரினால் அதிகாலை வேளையிலே திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் ஒரு இளைஞன் உயிரிழந்த சம்பவம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்று அது 2 கிழமை ஆகியும் இந்த இளைஞனுக்கான நீதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய போலீசார் இன்று வரைக்கும் கைது செய்யப்படவில்லை. அந்த இளைஞனுடைய குடும்பங்கள் தொடர்ச்சியாக அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த இளைஞனுடைய மாமனார் 3 நாட்களுக்கு முதல் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார். அந்த குடும்பத்தினுடைய வீட்டிலிருந்து சகல இலங்கையினுடைய புலனாய்வாளர்களும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உதவுவர்கள், அவர்களுடைய வீடுகளுக்கு போபவர்கள், அவர்களுடைய ஆதரவு தெரிவிப்பவர்கள் உட்பட அனைவரையுமே இந்த அரச புலனாய்வுத்துறையினர் அச்சுறுத்தி கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இந்த விடயத்தினை இலங்கை அரசாங்கம் உண்மையிலேயே இந்த நீதிக்கு ஒரு முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் உண்மையிலே இந்த போலீசாரை கைது செய்திருக்க வேண்டும். இந்த இருக்கக்கூடிய இந்த அனுர அரசாங்கம் என்பது உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே எவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் உரைகளில் எல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் வடக்கு மாகாணத்திலே ஒரு நீதியையும் மற்ற மாவட்டங்களோட நீதியையுமே நிலைநாட்டுகின்றது. ஆகவே இந்த உயிரிழந்த சிறுவனை திட்டமிட்டுத்தான் போலீசார் சுட்டு கொண்டனர் என்பதற்கு போதிய ஆதாரங்களும் சாட்சிகளும் எம்மிடம் உள்ளன. ஆனால் இதுவரைக்கும் அந்த சிறுவனை இலங்கை அரசாங்கம் இந்த ஸ்ரீலங்கா போலீசாரை கைது செய்யவில்லை. இதை கைது செய்யாமல் விட்டுவிட்டு இன்று எங்களுடைய என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்கின்றார்கள், யாழ்ப்பாண மக்கள் தங்களுக்கு பின்னால் சந்தோஷமாக இருக்கின்றார்கள், எங்களுக்கு போதிய ஆதரவு தருகிறார்கள். அவ்வாறு ஆதரவு தருகின்றார்கள் என்றால் அந்த மக்களுடைய பாதிக்கப்பட்ட தரப்பு, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஒரு நீதியை எடுத்துக் கொடுப்பதற்கு நீங்கள் என்றாவது பாராளுமன்றத்தில் கலைத்திருக்கின்றீர்களா? இவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றீர்கள், நீங்கள் ஒரு நீதியை நிலைநாட்டி இருக்கின்றீர்களா? அல்லது இந்த போலீசாரை உடன் கைது செய்து விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றீர்களா? இல்லை, நீங்கள் வெறுமனமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது. ஆகவே இந்த படுகொலை என்றது இன்னும் தொடர்பு தான் போகின்றது. இது மட்டுமல்ல, வடக்கு கிழக்கிலே பல இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. இவை அனைத்துக்குமே எங்கள் இந்த அரசாங்கம் நீதியை பெற்றுத் தருவதாக இல்லை. ஆகவே இந்த பாதிக்கப்பட்ட சிறுவனுடைய குடும்பத்தினர் உண்மையிலே மிகவும் வருந்தி அவர்களுக்கு ஒரு நீதி இல்லை என்று இன்றைக்கு ரோட்டுக்கு வரும் ஒரு நிலைமையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கின்றது. இதையாவது இந்த அனுர குமார அரசாங்கம் கண்டுகொள்ளுமா? இந்த குடும்பத்தினுடைய அவல நிலையை கண்டுகொள்ளுமா? இந்த சுடப்பட்ட இளைஞனுக்கு நீதி கிடைக்குமா? அவரது குடும்பத்திலே இருந்து காணாமலாக்கப்பட்டிருக்கின்ற மாமனாருக்கு ஒரு நீதி கிடைக்குமா? இதை வேட்டையெல்லாம் கிடைப்பதற்காக இந்த வடக்கு மாகாணத்திலே அவர்கள் ஆட்சி என்று சொல்லக்கூடியவர்கள் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு இதனை செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பாகவும் நாங்கள் கோரிக்கை விடுவதோடு இந்த நீதியை உடனடியாக அந்த திட்டமிட்டு கொல்லப்பட்ட அந்த படுகொலை செய்யப்பட்ட போலீசாரினை கைது செய்யாவிட்டால் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்த வேண்டும். இது மட்டுமல்ல, இந்த போராட்டம் வலுப்பெறும். அதுவரைக்கும் இதற்கான நீதி கிடைக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று சொல்லி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். இருக்கிறது. இது இந்த சிறுவனுக்கு 17 வயது. இந்த சிறுவனை கொலை செய்தது மட்டுமல்ல, அதற்கு பல காரணங்களையும் நியாயங்களையும் கற்பித்து கொண்டிருக்கிறது இந்த அரசின் இயந்திரங்கள். உண்மையில் இந்த சிறுவன் 17 வயசுல சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறான் என்றால் அதற்கு காரணகர்த்தாவாக இருக்கிற அத்தனை பேரும்
இந்த தண்டனையை பெற வேண்டும். உண்மையில 17 வயசு பிள்ளையை சுட்டு கொண்டது மட்டுமல்ல, தங்கட பாதுகாப்பு நடவடிக்கைகளை அல்ல உரிய பாதுகாப்பை வழங்காமல் இந்த பிள்ளைகள் அனைவரும் எங்களோட யாழ்ப்பாண வடபகுதி முழுக்க நாங்கள் பார்த்தோம் என்றால், அல்லது தமிழினத்தின் வடகிழக்கு தேசம் எங்கும் பார்த்தோம் என்றால், இன்றைக்கு போதை பொருளால அழிகிற என்று சொன்னால் இவர்களின் கருத்தில் சுட்டுக் கொல்லப்படுறா பெருமளவிலான இளைஞர்களையும் யுவதிகளையும் சுட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு அபாயகரமான நிலைமையை இந்த அரசு தூண்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை சிறுவர்களை பாதுகாக்க வேண்டிய இந்த அரசு சுட்டு கொண்டது மட்டுமல்ல, அதுக்கு பல காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறது. இந்த பெண், இந்த குடும்பம் படுற பாடை, இந்த குடும்பத்தின் அல்லோலத்தை பார்க்கும் போது ஒவ்வொரு தாயும் தமிழ் தேசத்திலே இப்படித்தான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வீட்டுக்கு வீடும் இப்படியான அராஜகங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த போதைப் பொருள் பாவனை ஒன்றை இங்கே கட்டவிழ்த்து விட்டு அதற்கு பல காரணங்களை சொல்லிக்கொண்டு கையை கட்டி கொண்டு நிற்கின்ற இந்த அரச யந்திரங்கள் அந்த பிள்ளைகளை பாதுகாக்க முடியாமல் சுட்டுக் கொள்கிறார்களாம். அந்த பிள்ளைக்கு தவறான பல விமர்சனங்களை இறைத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த தாய்படும் பாவத்தை பார்க்கும் போது மிக உண்மையாக வேதனையாக இருக்கிறது. ஒரு ஜனநாயக அரசு என்று அரசு பதவியில் கட்டிலேறி இருக்கும் இந்த அரச பதவியில் இருக்கும், உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகள் அனைவரும் இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் உண்மை. ஏனென்றால் இந்த பிள்ளை இறந்து 2 கிழமை முடிவுற்று விட்டது. ஆனால் இந்த பிள்ளைக்கான நீதியோ அல்லது அதை கொன்றவரை இச்சை வரை கைது செய்த நிகழ்வுகளோ எதுவுமே நடைபெறவில்லை என்பது மிக மனவருத்தத்துக்குரியதும் அடிப்படை மனித உரிமையையும் இந்த இலங்கை அரசு மீறி இருக்கிறது. குற்றம் எங்கே இழைக்கப்படுகின்ற அந்த அரசு இந்த குற்றத்தை முதல் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த நிர்வாகத்திலே தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறது. அனைவரும் தண்டிக்கப்பட்டு இந்த பிள்ளை போன்று வடகிழக்கு தேசம் எங்கும் இருக்கும் என்கிற தமிழின பிள்ளைகளும் தமிழின பெண்களும் தமிழின சிறுவர்களும் தமிழின குடும்பங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு வன்முறையான ஒரு நிகழ்வுக்கு எதிராக இங்கே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பார்வையாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். வீட்டுக்கு வீடு இந்த வேதனையும் கண்ணீரும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் வாழ்க்கையூடாக சந்தர்ப்பங்களூடாக தொடர்ச்சியாக இந்த நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த நிகழ்வுகள் எங்களுக்கு நடக்காது என்று நோக்காமல் இது நடந்த ஒவ்வொன்றும் எங்கள் இனத்திற்குரிய மிக மோசமான வன்முறை. இந்த வன்முறைக்கு எதிராக நாங்கள் அனைவரும் திரண்டெழுந்து இப்படியான வன்முறைகள் இனிமேல் நடக்காமல் எங்களுக்கான நீதியை வழங்க வேண்டும் இந்த அரசும் சர்வதேசமும் என்று கேட்டு இந்த பிள்ளைக்கான கோமகன் குரலற்றவன் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். கடந்த இந்த மாத பகுதியிலே அல்லப்பட்டி பகுதியில் ஒரு சிறுவன் ஒருவன் போலீசாரால் படுகொலை செய்யப்பட்டான் பெற்றதாகத்தான் கருதப்படுகிறது. ஒரு வாகனத்தில் வந்த அந்த சிறுவனை ஒன்று அவர்களுடைய கடமையை இடையூறு விளைவிக்கும் என்று கருதினால் அவர்களை மீறி அந்த வாகனத்தை அவர் எடுப்பார் என்று நினைத்தால் ஒன்று வாகனத்தினுடைய டயர் மீது தான் துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்க வேண்டும். ஆனால் இது அவ்வாறு நடக்கவில்லை. எனவே இது அந்த சிறுவனினுடைய நெத்தியில் வந்து சுடுற அளவுக்கு இது ஒரு திட்டமிட்ட ஒரு படுகொலையாகத்தான் இருக்கிறது. மீண்டும் இந்த அரசினுடைய கோர முகத்தை இதில் காட்டி நிற்கிறது. எனவே இதுவரைக்கும் அந்த சுட்டுக்கொலை செய்யப்பட்ட போலீசார் இதுவரைக்கும் கைது செய்யப்படாதது இந்த அரசு திட்டமிட்ட வகையில் இது நடத்தியதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. எனவே அது மாத்திரமல்ல, இந்த குடும்பத்தார் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தாரை அச்சுறுத்துகிற வகையில் தினமும் போலீசார் அங்கே சென்று அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காலையில் கூட அந்த போலீசார் வந்து அந்த வீட்டை சூழ பல படையெடுப்பில் அந்த போலீசார் குவிந்து இருந்ததாக குடும்பத்தார் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை விட புலனாய்வாளர்களால் அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். இதே நேரத்தில் அந்த சுட்டு கொல்லப்பட்ட இவருடைய மாமனார் ஜெயலட்சுமன் கடந்த 20ஆம் திகதியில் இருந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவர் தொடர்பான முறைப்பாடு போலீசாரிடம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இது வந்து தொடர்கதையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே இருக்கின்ற இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு இந்த விடயத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதனை பொது வழியாக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த அரசினுடைய நிகழ்ச்சி நிரல்களுக்கு செயற்படாமல் நீதியான விசாரணை நடைபெற வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்பவர்களுக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நன்றி. 26 we all have gathered in Northern province in Jaffna district in front of the Jaffna main bus stand asking for justice.
very recently, one of our Tamil child, 17 years old boy, has been brutally shot and killed by the Sri Lankan police. The Sri Lanka police is known for its brutality and all these approaches, and that boy has been shot and killed, and also continuously Sri Lankan police is delaying the process and also threatening the particular family members, and as a consequence of that, that boy's mother's brother is missing for last 3 days, and we don't know what has happened to him. So it's a murder, enforced disappearance, like that. All these sequences are operated by the Sri Lankan police, which is a Sri Lankan machinery. So as Tamils, we protest and we raise our voice against this brutal incident, and if any person has been done any crimes, that person has to be produced in front of the courts. Not giving murder and taking the gun and shoot and kill that person is not allowed at any cost. So this is a very basic human right issue. So we request the international organizations, international human rights organizations, and the international community should intervene the Sri Lankan state and apply the pressure to get the justice for the particular family. The soul has gone, it will not come back. But again, raising the voice for justice, and all our people should gather and continuously fight for this. If we allow this, it will be continuous incidents by the Sri Lankan police. And as Tamils, this is not the first incident. This type of incidents, whether the university students or the journalists or the Tamil civil activists have been killed and forcefully disappeared, those incidents are continuously happening in the northern eastern part of Sri Lanka, which is the Tamil homeland. So on the behalf of P2P People's Uprising Movement, we raise our voice and we stand with the family for the justice. காலை 10 மணி அளவிலே மனித உரிமை செயற்பாட்டாளர்களுடைய அழைப்பின் பேரிலே நீதிக்கான போராட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அண்மையிலே ஸ்ரீலங்கா போலீசாரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட அல்லப்பிட்டி பகுதியிலே நள்ளிரவிலே சுட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த தமிழ் சிறுவனுக்கு 17 வயதுடைய சிறுவனுக்கு நீதி வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த குடும்பத்தினர் அந்த சிறுவனை இழந்து தவித்துக் கொண்டு துன்பப்பட்டு கொண்டு வேதனையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த வேதனை புண்களில் இருப்பவர்களை இன்னும் அச்சுறுத்தக்கூடிய விதத்திலே ஸ்ரீலங்கா போலீசாருடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன. இப்பொழுது கூட இங்கே பலமான கண்காணிப்பும் ஸ்ரீலங்கா போலீசாருடைய பிரசன்னமும் இந்த குரல் கொடுக்கின்ற அனைவரையும் அடக்குவதாகவும் ஒடுக்குவதாகவும் அச்சுறுத்துவதாகவும் அமைந்திருக்கிறது. அந்த பின்னணியிலே அந்த சிறுவனுடைய தாயாருடைய சகோதரன் கடந்த 3 நாட்களாக என்ன நடந்தது என்று தெரியாமல் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார். அப்படியான அந்த சம்பவத்துக்கும் ஸ்ரீலங்கா போலீசாரே பதில் சொல்ல வேண்டும். இது தொடர் சம்பவமாக இருக்கிறது. போலீசார் காக்கி சீருடையை அணிந்து கொண்டு ஸ்ரீலங்காவினுடைய அரசினாலே இயக்கப்படுகின்ற ஒரு அரச இயந்திரம். அவர்கள் சுட்டு கொலை செய்தால் அது நீதியாகி விடாது. யார் தவறு செய்தாலும் அவர்களுக்கு நீதிமன்றத்தின் முன்னால் அவர்கள் நிறுத்தப்பட்டு அதற்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டுமே தவிர இப்படி சுட்டு கொலை செய்வதென்பது அடிப்படை மனித உரிமை மீறல். இதற்கு அனைத்து மனிதர்களும் குரல் கொடுக்க வேண்டும். அந்த விதத்திலே நள்ளிரவிலே கொலை செய்யப்பட்ட அந்த சிறுவனுடைய உடலம் அதிகாலையில் தான் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதிகாலை நேரம் வைத்தியசாலையிலே பலத்த ஸ்ரீலங்கா போலீஸ் திணைக்களமே அங்கே ஒன்று குவிந்திருந்தது. அப்படிப்பட்ட பாதுகாப்பும் அச்சுறுத்தல்களும் ஸ்ரீலங்கா போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள். தமிழர்கள் என்ற காரணத்தினாலே காலங்காலமாக அடக்கி ஒடுக்கப்பட்டு வருகின்ற ஸ்ரீலங்கா போலீசாருடைய இந்த அராஜகம் நிச்சயமாக நீக்கப்பட வேண்டும். ஸ்ரீலங்கா அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்காத பட்சத்திலே சர்வதேச சமூகம் இதிலே தலையிட்டு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை நிறுவனங்கள் மற்றும் ஏனைய சர்வதேச நாடுகள் என்று சர்வதேச சமூகமாக இந்த நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும். இப்படியான கொலைகளை எமது உறவுகளும் எமது சமூக தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் சமய தலைவர்களும் சிவில் செயற்பாட்டாளர்களும்
மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் நிச்சயமாக துணிந்து வந்து கண்டிக்க வேண்டும். இதற்குரிய எதிர்ப்பை ஆங்காங்கு எங்களுடைய பகுதிகளிலே அனைவரும் முன்னெடுக்க வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்திலே அழைப்பு விடுத்து, இப்படியான சம்பவங்களை நாங்கள் அனுமதிப்போமாக இருந்தால் இது தொடர்கதையாக இருக்கும். நமது இனத்தை பொறுத்தவரையிலே காலத்துக்கு காலம் பல்கலைக்கழக மாணவர்கள், ஊடகவியலாளர்கள், தமிழிளைஞர்கள் பலவிதமான வழிகளிலே இப்படி கொலை செய்யப்படுவதும் தமிழின அழிப்பினுடைய, தமிழ் இன படுகொலையினுடைய ஒரு அங்கமாகவே நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டித்து நிற்கின்றோம். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் இயக்கம் தன்னுடைய முழு ஆதரவை அந்த குடும்பத்தினருக்கும் அவர்களுடைய உறவுகளுக்கும் நாங்கள் எப்பொழுதும் துணை நிற்போம் என்கின்ற உறுதியையும் கொடுத்து இந்த நீதிக்கான போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். அந்த அடிப்படையிலே அனைத்து உறவுகளையும் நாங்கள் அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம்.